லக்கி பவுண்டரி ஒரு மாதிரி சாஃப்டாக ஆடினாரு. பட் இதில் அவ்வளோ கேரியாக இருக்குது யான்ஸனுடைய பவுன்ஸ். என்ன இருந்தாலுமே அது கேரி ஆகிடும். ஸ்டன்னிங்கா போட்டுட்டு இருக்காருங்க மார்க்கோ யான்சன். அந்த நியூ பால ஹார்டர் பால ரைட் ஏரியாஸ்ல போட்டுட்டு இருக்காரு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஐ திங்க் க்ளோசர் டு தி பாடி ஆட பார்த்தாருங்க. ரைட்டர் லைன்ஸ் ஆட பார்த்தாரு. ஹேண்ட்ஸ் நல்ல ப்ரெஷர் இருக்கும். நான் ஒரு பெரிய எவ்ரி 20 ரன்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 ரன்ஸ்க்கு ஒரு விக்கெட் நீ கன்சிஸ்டன்டாக எடுத்துகிட்டே வரும். ஒரு பவுலர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. பட் ஒரு 20 பால் விக்கெட் விடல அப்படின்ற போது கொஞ்சம் வெளியே போச்சுன்னா அழகாக உடக்கூடிய ஒரு பேட். அது ஏன் ஆட ட்ரை பண்ணாலும் எனக்கு தெரியல. ஏன் ஒரு போட்டா மட்டும் ரப்பர் பால் போடுற மாதிரி இருக்கு. ரமேஷ் நான் கரெக்டா சொன்னீங்க. அவர் ஆட பார்த்தாரு அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு 124 டார்கெட் இருக்கும்போது என்ன ஆகும்னா ரன்ஸ் அடிக்கணும். அந்த நியூ பால்ல ஒரு ஒரு 4-5 பவுண்டரி வேணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனோட ஆடுவாங்க. எஸ்எஸ்பியே நீங்க பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அவர் அந்த மாதிரி தான் ஆடுவார். முதல் பாலே ஒய்டா இருந்துச்சு. போனார் ஸ்லாஷ் பண்ண ஹார்டா போனாரு. கேஎல் ராகுலுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆடணும் ரன் அடிக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் மேபி நார்மல் பேட்டிங் ரியாக்ட் பண்ணாங்க. பாலுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னா போதுங்க. நல்ல ஷாட் பால். பட் ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுல மெயினா ஒரு பாயிண்ட் என்னன்னா அவர் வந்து ரவுண்ட் த ஸ்டிக்ஸ் வந்ததுனால தான் அதை ஆடினாரு. ஏன்னா அவர் ஆட மாட்டாரு யூஸ்வலா. ரமேஷ் சொன்ன மாதிரி யூஸ்வலா அவசரம் பேட்டை உள்ள எடுத்துருவாரு. ஓவர் த ஸ்டிக்ஸ் போடும்போது அந்த உள்ள இருக்கிற டெக்னிக் வச்சிருந்தாரு. பட் ரவுண்ட் த ஸ்டிக்ஸ் நேத்தியே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்ல கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ரமேஷ்.